ஒன்று பார்த்துன்னே சிரிக்கிறீங்க. வணக்கம். இங்கே வந்திருக்க மீடியா நண்பர் அனைவருக்கும் வணக்கம். இந்த பிதா பற்றி ஃபுல் டீட்டில் எனக்கு சுகனுக்கு சார் பிடிச்ச சிவா சார் தான் தெரியும். காரணம் ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஏவிஎம் படம் எடுத்தாலும் ஒன்று தான் எடுப்பாங்க, விஜயவாகினி எடுத்தால் ஒரு படம் தான் எடுப்பாங்க. எனக்கு வந்து சவுத்திட்டு தான் ஒரே இடத்துல 3 படம் எடுப்பார். அதேமாரி சிவா 3 படம் எடுத்து முடித்து வச்சு கையில் ரெடியாக வச்சுருக்காரு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை வந்து எடுக்கும்போது ஒரு 20 நாளைக்கு முன்னே அந்த படம் வந்து இங்கே பிதான்னு ஒரு படம் பூஜை போட்டாங்க. அது ஆக்சுவலாக தள்ளுப்பா அவர் சிவா பற்றி பேசினா இவர் என்னை பார்த்ததில்ல, நானும் அவரை பார்த்ததில்லை. ஒரு 10 நாள் முன்னே ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், சார் இதுமாரி பிதான்னு ஒரு படம் பூஜை போட்டிருக்காங்க, நம்ம பிதான்னு எடுத்து 1 வருஷம் ஆச்சு. என்னண்ணா? ஆமாம் சார், நானும் எனக்கு இப்போ தான் சொன்னேன் டேரக்டர் நம்மள. உடனே நான் சொன்னேன், இல்லை நீங்கள் படம் எடுத்து முடிச்சிட்டீங்க 3 படம், ஏன்னா நீங்கள் சவுத்ரி அடுத்த சவுத்ரி பேர் வந்து படம் எடுத்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னு. என்ன செய்யலாம் சார்? நான் இல்லை, நீங்கள் உடனே நீங்கள் சென்சார் பண்ணுங்கள். ஏன்னா இந்த படம் இது நீங்கள் ஒரு படம் அவர் ஒரு படம் எடுக்கும்போது பெரிய பிரச்சனையாக வரும். அப்புறம் அவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிரசத்தில் ஒரு 2-3 லட்ச ரூபா செலவு பண்ணி பூஜை போடுறேன். நான் உடனே ஃபோனை போட்டேன். ஒரு பேர் மதியழகன், சாமானிய படம் பிடிச்சாரு, எடுக்கலை. உடனே நான் அந்த லிங்கை உடனே டக்குன்னு எல்லாரும் அமுச்சு விட்டேன். இருக்க பிடிச்சிருக்கலாம். டக்குன்னு உடனே பார்த்தா மாதிரி ஆரம்பில் தனஞ்சயன் பேசுகிறார். உங்களுக்கு எல்லாம் தெரியும். இதாக படம் என்னன்னா அவரை சொல்கிறார். ஏன்னா எந்த சங்கமுமே டைட்டில் யார்கிட்ட இருக்குன்னு கேட்குறதே கிடையாது. நாங்கள் மட்டும் கேட்டு பார்த்தோம். அந்த ஒரே கேட்குறது வந்து ஒப்புதலான வந்து தயார்பட சங்கம் முரளி சார் மட்டும் தான் பேசினார். சார் இதுமாரி டைட்டில் பிரச்சனையாக இருக்குது, ஆனால் தயவுசெய்து நீங்கள் வந்து என்னிட்ட கேட்டு இது பண்ணுங்கள். சரி ஓகே அப்படின்னேன். இதேமாரி பாரதிய சார் ஆஃபீஸ் வந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. ஆனால் அவங்க என்னிட்ட டைட்டிலாம் கேட்டுக்கிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் லெட்ரு கொடுக்கணுமா. நான் 25 வருஷத்துக்கு முன்னே பணம் எடுத்துகிட்ருக்கோம், லெட்ரு கொடுக்கறதுக்கு. இல்லைம்மா அப்படிலாம் முடியாது, நாங்கள் ஃபோன் பண்ணி சொன்னேன்னு சொல்லணும், இல்லை வேறு கொடுத்தேன். இந்தமாதிரி 4-5 படம் தொடர்ந்து கொடுத்தேன். காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, டைட்டில் வந்து எந்த ஒரு சங்கத்துக்குமே கவர்மெண்ட் அங்கீகாரம் கொடுக்கலங்க நான் என்ன சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த பிதா படம் ரிலீஸ் ஆகுது காரணமும் மெயின் பிடிச்சது தான். அது ஃபுல் சப்போர்ட் வந்து சுகன் பண்ணாலும் இல்லை சார் எப்படியா ரிலீஸ் பண்ணணும். காரணம் கேட்டிங்கன்னா, நிறைய பிரச்சனை வந்து எவனுமே சொல்ல மாட்டேங்கிறான், எந்த பிரச்சனையும் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. பிரச்சனையை பணத்தை காண அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து என் சங்கத்தில் வரும்போது நான் தான் சால்வ் பண்ணுறேன். அது எல்லாம் சென்னிஸுக்கு தெரியும், இப்போ பிடிச்சி தெரியும். ஒரே சொன்னேன், சார் நீங்கள் படம் 3 படம் பிடிச்சாயிட்டீங்க, படத்தை வெளியே வரணும், சென்சார் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பிடிச்சர ஒரு அங்கீகாரம் நீங்கள் வந்து மேலே உட்காந்துருக்க ஸ்டேஜில். உண்மையா இல்லையா சார்? ஏன்னா பணத்தை போட்டுட்டு இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்ட் எப்போ ஒரு நாள் வெளியே வருன்னு உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. என்னோடய கேரக்டர் இதுதாங்க. யார் வந்தாலும் சரி, முன்ன நீ தோக்கரியா ஜெயிக்கிறது அப்புறம், முன்ன வெளியே வா, அதை ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதேமாதிரி சுகன் வந்து டப்புன்னு ரொம்ப பொறுமைசாலி, ஆனால் ஸ்பீடு. அந்த லேடிஸ் பேர் என்ன, இந்த இதில் நடித்தாங்களே, இந்த ரேமா, விஜய் டிவியில் நடிக்கிறாங்களா, அந்த மாதிரி ரேமா ஷூட்டிங் போட்டு 40,000 இப்போ அட்வான்ஸ் கொடுத்து பொள்ளாச்சி ஷூட்டிங் நடக்குது. பொள்ளாச்சி தானே, திருச்செந்தூர். ஏன் அதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த பேர் சொன்னால் தான் சினிமா உருப்பிடும், சினிமாவில் எவனை ஏமாற்ற மாட்டாங்க தான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் திருச்செந்தூரில் போட்டு அந்த ஹேமாங்கிற பொண்ணு 40,000 பணத்தை ஷூட்டிங் வரல. ஏன்னா ஒரு பிடிச்சர் எவ்வளோ கஷ்டப்படுறாருங்கிறது அந்த சொல்கிறேன். நீ யாரும் தப்பாக நினச்சினாலும் ஏதோ பேச நினச்சாங்க. பணத்தை போட்டுட்டு அவர் மெட்ராஸில் இருக்கார், டைரக்டர் திருச்செந்தூரில் இருக்கார். இந்த அம்மா வந்து பெட்ஷீட் சரியில்லையாம், ஹேமாவுக்கு பெட்ஷீட் சரியில்லை சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு அந்த 40,000 பணத்தை ரிட்டர்ன் பண்ணல. ஒரே ஃபோன் அடித்தேன் ஆஃபீஸ்லேருந்து, நீ அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணுறியா இல்லை உடனே வீடியோ போட்டு எல்லாத்துலேயுமே உன்னோட ஃபீல்டு அவுட் பண்ணி சொல்லிட்டேன். எனக்கு என்ன பயம், நான் ஏமாத்துறதில்ல யாரை பற்றி. உடனே சொன்னோன்னே 20 நிமிஷத்தில் 25,000 அக்கௌண்ட்டில் போடிச்சா சுகன். என்ன காரணம், சினிமாவில் இந்தமாரி நல்ல புதுசெல்லாம் வரணும்னா முன்ன ஏமாத்திரம் யாருமே இருக்கக்கூடாது சினிமாவில், அப்போ தான் சினிமா உருப்படும். அதேமாதிரி இன்னொன்று பிஆர் கோவிந்தராஜ் சொல்லிக்கிறேன், அந்த யார் வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் மீடியாவில் உட்கார வச்சு பேச வச்சுருக்காங்க, 2 வாரத்தை பேச சொல்லுங்கள் ஆடியன்ஸ். ஏன்னா எல்லாம் வந்து 3 மணி நேரம் 4 உட்கார வச்சு டயத்தை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் முக்கியமாக நல்லா கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாங்க. நான் எஸ்சி சாரை கூப்பிட்டேன், சார் 3 மணி நேரம் உட்கார முடியல சார். முக்கியமாக நல்லா கூப்பிட்டேன், சார் 4 மணி நேரம் உட்கார முடியல சார், ஒரு பாத்ரூம் போகல, ஒன்றும் போக முடியல சார். ஆனால் சில ஒரு வார்த்தை பேசிட்டு போனால் போயிடலாம் சார் சொல்கிறாங்க. தயவு செய்து இந்த பிஆர்ஓக்கு இது ஒரு கோரிக்கை வைக்கிறேன். 3 மணி நேரம் 4 மணி நேரம் எந்த ஒரு ஆடியோ பர்சன் இருந்தாலும் சரி, ஒரு சில வார்த்தை பேச சொல்லி இருக்கிறவங்களாம் அளவே அஞ்சு பண்ணி என்கரேஜ் பண்ணி அடுத்தது என்ன லிங்க் வரணும், என்ன கண்டனுமோ அதை மட்டும் பேசிட்டு வெளியே வாங்க. நன்றி, வணக்கம். வந்திருக்கக்கூடிய பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். மேடையில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் மற்றும் பேரரசு சார், அன்புச்செழியன் சார், மாஸ்டர் மகேந்திர நண்பர், சாம் சார், நடிகர்கள் எல்லாத்துக்குமே என்னோடய வணக்கம். மற்றும் இதில் நடித்த ஆதேஷ் அண்ணா,
நான் 2 பேத்துக்காக தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்தேன். ஸோ ஒன்று வந்து ஆதேஷ் அண்ணன், இன்னொன்று வந்து நண்பர் சுகன் அவர். சுகன் வந்து எனக்கு பைரி படம் பார்த்துட்டு என்கிட்ட வந்து ரொம்ப நேரம் வந்து பேசிகிட்டு இருந்தேன் நம்ம ஆஃபீஸில். பேசிவிட்டு நான் ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்களை சொல்லிகிட்டு இருந்தார். நான் வந்து ஒரு 23 மணி நேரம் 23 நிமிஷத்தில் ஒரு நாளில் நான் ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அப்போ அவர் சொல்லும்போது வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் தான் இருந்தது. அவர் எடுத்து காட்டும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் இது படத்தோட தயாரிப்பாளர் சிவா சாருக்கும் என்னோட வணக்கம். ஆதேஷ் அண்ணனை பொறுத்தளவு என்னென்னா, என்னோடய ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் நான் ஒரு நெஞ்சே இல்லு அப்படின்னு சொல்லி ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிமில் எனக்கு வில்லனாக நடிச்சிருந்தார். ஸோ அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் அவரை பார்த்துட்டே இருக்கேன். ஒரு கடின உழைப்பாளி, மிகப்பெரிய ஏதாவது ஒன்று துருன்னு பண்ணிக்கிட்டே இருப்பார். ஏதாவது சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், எந்த படத்துலனாலும் ஏதாவது ஒரு புது முயற்சி. இதுக்கு முன்னாடி ஒன் ஷாட்டுன்னு சொல்லி டேக் ஒன்றுன்னு சொல்லி அவர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு முயற்சி பண்ணியிருந்தார். இப்போ பொண்டாட்டி அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அவரை நான் பயங்கரமாக நோட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்பப்போ பேசிகிட்டு இருப்போம். எல்லா இடங்கள்லையுமே அவர் வந்து ஒரு துருன்னு அவங்க அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர். ஸோ அந்த 2வது ஜென்ரேஷனில் இன்றைக்கி இண்டஸ்ட்ரிக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக போராட்ட குணம் கொண்ட ஒரு நல்ல நடிகர். முண்டாசுப்பட்டி அவருக்கு பெரிய ஒரு அடையாளம் கொடுத்துச்சு. ஸோ பிதாவும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் கொடுக்கணும். ஸோ வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னோட நன்றி. வணக்கம்.